ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல ஹாட்டான கிளைமேட் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரீஸ்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் தெரியுது. மெயினாக இந்த மாதிரி ஒரு நேச்சர்ஸ் வியூ காமிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சர் வியூ நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து ரீசெண்டாக நான் படித்தேன். யூடியூப்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரிலாக்ஸேஷன் வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்க்குறது மூலமாக நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வியூ காமிக்கிறதே நம்ம விலாக்ஸில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் மெனு தான் நான் பண்ண போகிறேன். சுரைக்காய் கூட்டு, பீன்ஸ் சாம்பார், அதுக்கப்புறமா கர்டு, சாதம், இது மட்டும்தான் இன்றைக்கி மெனு. ரொம்ப நேரமாக இந்த சுரைக்காவை வந்து நான் வந்து ஏன் பீல் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் பீலர் வச்சு பீல் பண்ணால் சீக்கிரமாகவே வந்துடும். நான் வந்து கத்தியை வச்சு ஏன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பாதி திங்ஸ் வந்து எங்கே வச்சுருக்கோன்னே தெரியல. எல்லாமே வந்து ட்ராலியில் போட்டு கரேஜில் வச்சுட்டு போனோம். பிகாஸ் நான் என்னோடய வீட்டுக்காரும் என்னோடய பையனும் மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க. அதனால் எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வக்கேட் பண்ண மாதிரி அவங்களோட திங்ஸ் மட்டும்தான் இருந்தது. கிச்சன் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து உடனே இப்போ தான் கொஞ்சம் எல்லா எசென்ஷியல் திங்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் பார்த்திங்களா இந்த பீட்ரூட் சீவரதும் இந்த பீலரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம தேடிக்கிட்டே இருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம இதிலே பண்ணிடலாம், நைஃப்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பீல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் தோல்லாம். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சுரைக்காய் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் காய்கறிகள் சேர்த்தோன்னா இந்த நீர் கோர்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, ஒரு சிலருக்கு காலில் வந்து நீர் கோர்த்துருக்கும், நடக்கலைனா இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு வந்து கால் வீங்கியே இருக்கும். அந்த மாதிரி நீர் கோக்கிறதுனால கால் வீங்கி இருந்ததுன்னா இந்த காய்கறி வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்குமே ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீர் கோர்த்துருந்தது காலில். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இது தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஜூஸாக கூட குடிக்க சொன்னாங்க. பட்டு அந்த மாதிரி ரா ஜூஸாக வந்து என்னால் எடுத்துக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், நான் வந்து கொஞ்சோண்டு வடகமும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் சின்ன வெங்காயத்தில் வந்து வடகம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து. ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காவை சேர்த்துக்கலாம். சுரைக்காவை வந்து நான் வந்து பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வேணால் நீங்கள் ரொம்ப சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கடலை, அப்புறமா ஒரு பல் பூண்டு, இது கூடவே வந்து 2 காஞ்ச மிளகாய், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி திரும்ப வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இதுக்கு மேலே இதை க்ளோஸ் பண்ண வேணாம், அப்படியே ஓப்பனாகவே வந்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வற்றணும். கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே வந்து நல்லா இன்னும் வந்து கொதிக்கணும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு.
இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, மிளகாய், பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம். லைட்டாக இதில் தண்ணி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரும் இந்த சுரைக்காயில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்து அந்த மாதிரியும் சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் என்னோடய வீட்டில் வந்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். சாதத்துலேயும் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க என்னோடய பசங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு காரமாக வேணும்னா நம்ம 2 மிளகாய்க்கு பதில் 3 மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு தான் எண்ணெய் கொதிக்க வச்சு வடகம் போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஆனியன்ஸ் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸ் கூடவே நான் வந்து பூண்டு சேர்த்துட்டேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டா. வந்து ஏதோ கேட்டுட்டு போகிறா. நம்ம குக் பண்ணுறதோட மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரை வாட்ச் பண்ணுறது தான் இருக்கும். பீன்ஸ் வந்து நல்லா வெந்த அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அதிலே தக்காளி சேர்த்துருவேன். எண்ணெய் கொஞ்சமாக விட்டு தக்காளி சேர்த்து அதுலேயும் லைட்டாக உப்பு போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் நான் உப்பு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் மசூர் தால், அந்த தால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாட்டில் ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்லாம் வந்து சாதம் வந்து வடிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அது ஆல்மோஸ்ட் 1/2 hour கிட்ட ஆகுது. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹாட் பாட்டில் இப்போலாம் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி அரிசியும் இட்லி ரைஸ் போடுற குண்டரிசியும் தான் ஊற வச்சுருக்கேன். இட்லிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சுருக்கேன். கிளைமேட் வந்து பார்த்திங்களா ஹாட்டுன்னு சொன்னல, அதனால தான் வந்து இப்படி இருக்குது. எங்கள் வீடும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் தான். சுட சுட சாதம், பீன்ஸ் சாம்பார், கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன். ஆல்ரெடி வந்து இங்கே நான் எப்படி பட்டர்லேருந்து நெய் செஞ்சுக்கிறேன் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியான நெய் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.